கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜீக்கோட VLFF செல்லுனார் காதல். ஓகேடா, போன பாட்டு பார்க்காதீங்க, பார்த்து இருந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். எக் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்கடி புஸ்தரிக்கல போகலாமா. இப்போ ஓப்பனிங் சீனில் சும்மா ஜேகே வந்தான் அப்படி காலில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சைடு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தவங்களே வராங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க இந்த சைடு. அவங்க அம்மா தான் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க இந்த சைடு. ஜும்மன் தான் அது வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை மறைக்கிறாங்க பாருங்க. டே, கல்யாண வேலை அவ்வளோ இருக்குது, கீழே அவ்வளோ வேலை இருக்குன்னு என்னடா இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்க வெட்டியா? எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல, எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ஒன்றியா எல்லா வேலையும் நானே செஞ்சுட்ருக்கேன். உன் அத்தை சித்தி எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க இந்த சைடு. அது வந்து அம்மா அப்படின்றாங்க. ஓ, மாப்பிள்ளைக்கிட்ட பேசிட்டு இருக்கியா அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா தான்ன்ற மாதிரி மட்டும் செக் பண்ணுறாங்க. இப்போ சரி நீ பேசு அப்படின்றாங்க. இல்லைம்மா, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ பேசிக்கோ, ஓகேவா? மாப்பிள்ளை கேட்டேன்னு சொல்லு அப்படின்றாங்க இந்த சைடு. அப்படின்றாங்க இந்த சைடு. சரி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே வந்து இந்த ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த சைடு. சும்மா தான் அப்படியே வந்து இந்த ஃபோனை காதில் வச்சுட்டு, என்னடா எங்கள் அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்க, நானே கம்பெனி போயிட்டாங்க அப்படின்றாங்க. அதான்டா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க எங்கள் மாமியார் அப்படின்றாங்க. ரொம்ப தான் அப்படின்றாங்க. ஸோ இதே மாதிரி டேஸ் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ 1 fine day சுமன் சீக்கிரம் பாடா அப்படின்றாங்க சொல்லி. சுமன் தான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுமன் தான் அப்போல்லாம் அப்படின்றாங்க. எங்கள் காரில் ஏறுற அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க ட்ரெஸ்ஸு அப்படின்றாங்க. அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுமன் தான் எங்கே அப்படின்றாங்க. அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுமனிடமா சொல்கிறாங்க. இப்போ சுமன் எப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சங்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. சரி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்றாங்க இந்த சைடு. அவர் கூட வாடா அப்படின்றாங்க இந்த சைடு. அவர் கூடயா? இல்லைண்ணா பைக்கில் வரணுமா அப்படின்றாங்க. பைக்கில் தான் போயிட்டு வா அப்படின்றாங்க இந்த சைடு. சுகா தான் அப்படி வந்துட்டே பார்க்குறாங்க. தான் இந்த மாதிரி அம்மாலாம் எனக்கு கிடைக்கலையேடா, பாடுறா பையனா அவங்களே பைக்கில் போயிட்டு வான்னு அமுச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ வெரி சேட் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. நீங்கள் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து காரில் ஏறுங்க அப்படின்றாங்க இந்த சைடு. இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஷுகப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த சைடு. சும்மா அம்மா நானும் வரேன் அப்படின்றாங்க. பைக்கில் வாடா அப்படின்றாங்க. இப்போ சும்மா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கிட்ட வராங்க. இப்போ சங்கு தான் என்ன கழிச்சு ஏன் அவ்வளோ சேடு அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவும் கூட வர சொன்னாங்க அப்படின்றாங்க. சரி எதுக்கு இப்போ முறுக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. நேற்று பண்ண வேலை தான் அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குத்தான் சரி சாரி, நீ கால் பண்ணுறேன்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் தூங்கிட்டேன் அப்படின்றாங்க இந்த சைடு. நான் தான் பண்ணுறேன்னு சொன்னல அப்படின்றாங்க. தெரியாமல் தூங்கிட்டேனே அப்படின்றாங்க. நல்லா தூங்குனியா அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குதான் அப்படின்றாங்க. சரி நல்லா தூங்குனல, தூங்குனேன் அப்படின்றாங்க. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் அப்படியே பைக்கில் வந்து ஏறிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே எங்கே போகிறாங்கன்னா ஒரு பொட்டிக் மாதிரி ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தாண்டா போகிறாங்க. இப்போ ஜும்மன் தான் அப்படி வந்து அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில், அதே மாதிரி சங்குக்கோட அம்மாவுக்கு பக்கத்தில், அதாவது 2 பேருக்கும் நடுவில் உட்காந்துட்டு இருக்காங்க. சங்குக்கோட அம்மா ஜும்மனோட அம்மா 2 பேருக்கும் நடுவில் ஜும்மன் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ சங்குக்கோட அம்மா தான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல ஜும்மன் அப்படின்றாங்க சைடு. ஜும்மன் தான் தந்தாத்தா அப்படின்றாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜும்மன் தான் அது வந்து அப்படின்றாங்க இந்த சைடு. நீ வேணால் ட்ரை பண்ண அப்படின்றாங்க இந்த சைடு. ஜும்மன் தான் சரிங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜும்மன் தான் அப்படி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு தான் போன்ற மாதிரி கண்ணை மட்டும் காமிக்கிறாங்க. ஜும்மனும் அந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்து ஜங்குவோட அம்மா கிட்டேயும் ஜும்மனோட அம்மா கிட்டேயும் காமிக்கிறாங்க. இந்த சைடு ஜும்மனோட சித்தி சித்தப்பா எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. அத்தை மாமா எல்லாருமே இருக்காங்க. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குவோட அம்மா தான் ஜும்மன் இது நல்லா இருக்குடா இந்த ப்ரௌன் கலர் அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜும்மனோட அம்மாவும் ஆமாம் ஜும்மன் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இப்போ ஜும்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு கூட தான் சுகா நின்றுட்டுருப்பாங்க, டீ கூட ஜங்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ ஜும்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே சைடில் வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கை பார்த்துட்டு கண்ணாலேயே நல்லா இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு தான் கண்ணாலேயே நல்லா இல்லை அப்படின்றாங்க. இப்போ ஜும்மனும் அப்படியே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கோட அம்மாவையும் ஜும்மனோட அம்மாவும் பார்த்துட்டு ஆண்டி அப்படின்றாங்க. இப்போ என்னப்பா அப்படின்றாங்க. இல்லை இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஓ
நம்ம ஃபிட் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இவங்க சொல்கிறாங்க, ஜிம்மனோட அம்மா. இந்த சைடு ஜிம்மன் தான் இல்லைம்மா அது வந்து அப்படின்றாங்க, உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே நீ போய் மாற்றிக்கோ அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் ஓகே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அம்மா தான், ஜிம்மன் இதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் இதுவா ட்ரை பண்ணிட்டு வா அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க, ஜங்குக்கு போன்ற மாதிரி கண்ணை காமிக்கிறாங்க. இப்போ ஜிம்மனும் அதையும் வந்து காமிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க, டீ சுகா எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் ஜிம்மனோட கண்ணு ஜேகே கிட்ட தான் போது, ஜங்குக்கா ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அம்மா அப்படின்றாங்க. சொல்லுடா அப்படின்றாங்க. எனக்கு இந்த கலர் பிடிக்கலம்மா அப்படின்றாங்க. இந்த சைடு அவங்க அம்மா தான் அப்படின்றாங்க. இந்த க்ரீன் கலர் நல்லா இல்லைம்மா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மாவா ஐயோ சரி ஓகே நீ போய் மாற்றிக்கோ அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குடமா மாற்றிக்கோ அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே லைட்டாக பார்த்துட்டே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே நிற்கிறாங்க. இப்போ சங்குக்கு தான் அப்படியே பார்த்துட்டு திரும்பி ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் வந்து அப்படியே அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் அப்படியே பொறுமையாக அவரோட ஃபிங்கரை எடுத்து அந்த ட்ரெஸ்ஸு மேலே ரைட்டாக 2 தட்டு தட்டுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அதை பார்த்துட்டு அத்தை அப்படின்றாங்க. இந்த சைடு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கக்கோட அம்மா கேட்குறாங்க. நான் வேணா அந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்றாங்க. இந்த சைடு இது அந்த ப்ளூ கலரா அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. இந்த சைடு சரி ஓகே ட்ரை பண்ணு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அம்மா தான், டீ அது கலரே நல்லா இல்லைடா டல்லாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த சைடு ட்ரை பண்ணுறேன் நீ அப்படின்றாங்க. இந்த சைடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மாவும் சொல்லிட்டாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அப்பாவா ஜிம்மன் இதை ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மன் தான் பார்க்குறாங்க, இங்கே சாண்டில் கலர் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் இல்லைப்பா அது வந்து அப்படின்றாங்க. ஒரு தடவை அப்பாக்காக ட்ரை பண்ண அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு வந்து காமிக்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க. இந்த சைடு ஜிம்மனுக்கு அந்த கலர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ட்ரை பண்ணிட்டு வெளியே வந்து காமிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மனோட அம்மா கூட நல்லா இல்லைன்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா தான் வேணாம் ஜிம்மன் நல்லா இல்லை அப்படின்றாங்க. இல்லைப்பா நீங்கள் தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க நல்லதாக இருக்குது அப்படின்றாங்க. இல்லைடா உன் கலருக்கு இது செட் ஆகலை அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டு அப்படின்றாங்க. சரி உனக்கு என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. இந்த ப்ளூ ட்ரை பண்ணிட்டா அப்படின்றாங்க. இந்த சைடு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் நான் ட்ரை பண்ணுறேனே அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் அம்மா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா அவன் ட்ரை பண்ணிட்டுமே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அம்மா தான் அப்படி சங்குக்கு பார்க்குறாங்க. சங்குக்கோட அம்மாவும் அப்படி சங்குக்கு பார்த்துட்டு பொண்டாட்டிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சப்போர்ட்டு அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் அப்படிலாம் இல்லைம்மா, கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு தடவை தானே பண்ணுவோம், அது மெமரிஸாக இருக்கணும்ல, அது பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, அதுக்கு தான்மா பிடிச்ச ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க. இந்த சைடு சரி ஓகே ட்ரை பண்ணி ஜிம்மன் அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிம்மனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு வந்து காமிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த சைடு ஜங்கு கூட பார்க்குறேங்க. ஜங்கு கூட பார்த்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே எல்லாரையும் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு கூட அம்மா தான் சூப்பராக இருக்குடா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அம்மா கூட ஜிம்மன் செம்மையாக இருக்குது அப்படின்றாங்க. அது வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் வந்து கலந்த ஒரு கோட் ஷூட், அது ரொம்ப நல்லா இருக்குது ஜிம்மனுக்கு, நல்லா எடுப்பாக இருக்குது. இப்போ ஜிம்மன் தான் நல்லா இருக்கான் அப்படின்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து கண்ணடிக்கிறாங்க. இப்போ ஜிம்மனும் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸே பேக் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்மனும் சங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிருக்காங்க. இந்த சைடு சங்குக்கு ஸ்மைல் பண்ணிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சு அடுத்து வந்து ரிங் பர்ச்சேஸ்க்காக கிளம்புறாங்க. இப்போ சங்குக்கு ஜிம்மன் தான் அப்படி வந்து பைக்கில் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் சங்குக்கு பார்த்து சங்கு சொல்லு ஜிம்மன் அப்படின்றாங்க. அந்த ட்ரெஸ் என்ன நிஜமாக எனக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்றாங்க. சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்றாங்க. உனக்கு எப்படி தெரியும் அந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு அப்படின்றாங்க. என் குளிர்ச்சி எந்த ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா, அதே மாதிரி உனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, ஸோ அந்த ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு, உனக்கு ட்ரை பண்ண சொன்னேன், பார்த்தா என் குளிர்ச்சிக்கு நல்லா செட் ஆகிடுச்சு,
ஸோ அதுவே எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த சைடு. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குக்கும் எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பைக்கை ட்ரைவ் பண்ணிருக்காங்க. இப்போ எல்லாருமே ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ சங்குக்கு தான் இந்த மாடல் அப்படின்றாங்க. இப்போ சும்மன் தான் அப்படின்றாங்க. இப்போ சும்மனோட அம்மா தான் இது மாதிரி அப்படின்றாங்க. இப்போ சும்மன் தான் அம்மா நல்லா வேலைம்மா அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குக்கோட அம்மா காமிக்கிறாங்க. அத்தை இது கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனில் அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை அப்படின்றாங்க. எனக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ சிம்மன் தான் சங்குக்கு கூப்பிடுறாங்க. இப்போ சிம்மனோட அம்மா சங்குக்கெலாம் சிம்மனை பார்க்குறாங்க. இப்போ சங்குக்கை பார்த்துட்டு சங்குக்கு இங்கேப்பா அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு அப்படியே சிம்மன் கிட்டே வராங்க. இப்போ சிம்மன் தான் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கிட்ட காமிக்கிறாங்க. இப்போ சங்குக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றாங்க. சரி சிம்மன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. இப்போ சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடு. சிம்மன் தான் அப்படியே வந்து நிஜமா அப்படின்றாங்க. நிஜமா அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குக்கோட அம்மாவும் பார்க்குறாங்க. நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மனோட அம்மாவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் இது எனக்கு நல்லா செட் ஆகுமா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் செட் ஆகும் அந்த எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்குறாங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ சங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜிம்மனோட கையை பிடிச்சி அப்படியே போடலான்னு பார்க்குறாங்க. இப்போ டே அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட அம்மா வந்து சங்கு கையை பிடிக்கிறாங்க. இப்போ சங்குக்கு என்னம்மா அப்படின்றாங்க. என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. இல்லைம்மா சைஸ் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்க்க தேவையில்லையா அப்படின்றாங்க. அதை தான் அவனே போட்டுப்பான் நீ வெய்ய முடிச்சா இங்கேயே கல்யாணத்தை முடிச்சிருவ போல் அப்படின்றாங்க இந்த சைடு. அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்றாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு வெய்ய அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குக்கு தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மனும் அப்படியே கீழே கொஞ்சம் சிரிச்சுட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு டி என்னடா பண்ணுற இந்த சைடு அப்படின்றாங்க. இந்த சைடு டே தான் இல்லை சுகா இந்த ரிங்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ சுகா தான் என்ன ஆச்சு இந்த ரிங்குக்கு அப்படின்றாங்க. அழகாக இருக்குல்ல அப்படின்றாங்க இந்த சைடு. சுகா தான் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. என் கைக்கு பாரு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குது அப்படின்றாங்க. எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க இந்த சைடு. டே தான் அப்படி சொன்னோடனே சுகா தான் பண்ணிக்கலாம்டா அந்த ரிங்கு கூட இப்போ நான் மாட்டுறேன் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை நல்லா அழகாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க இந்த சைடு. சுகா தான் பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க சைட்டு தான் அப்படின்றாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்றாங்க இந்த சைடு. சுகாவும் அப்படி சொன்னோன்னே டீ தான் ஆமாம் கொஞ்சம் டைம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டீயும் சொல்கிறாங்க. இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வேணாம் அப்படின்றாங்க இந்த சைடு. சுகாவும் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இவ்வளோ சீக்கிரம் வேணாம் கொஞ்ச நாள் லவ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜும்மன் தான் டேவை கூப்பிடுறாங்க. இப்போ டேவும் என்ன ஜும்மன் அப்படின்றாங்க இங்கே வாடா அப்படின்றாங்க. இப்போ டேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டிட்டு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜும்மன் கிட்டே போகிறாங்க. இப்போ சுகாவும் அப்படியே டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி காமிக்கிறாங்க. ஜும்மன் தான் நல்லா தூங்கிட்டுருக்காரு படுத்து. இந்த சைடு சரி அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்து ஜும்மனோட இடம் வந்து தட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்க வர்றதுக்கே நைட் ஆகிருக்கும். ஜும்மனும் ஜேக்கவும் இப்போ வந்து காரில் தான் வந்துட்டுருக்காங்க. பைக்கை வந்து டேவும் சுகாவும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுறோம் பைக் எடுத்துகிட்டு அப்படின்ட்டு. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சங்குக்கு வந்து ஜும்மன் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. சங்குக்கு பக்கத்தில் ஜும்மனோட அம்மா உட்காந்துட்ருக்காங்க. ஜும்மன் நல்லா சங்குக்கோட ஷோல்டரில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சங்குக்கு அப்படி ஜும்மனை வந்து இட ரப் பண்ணி விட்டுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ சங்குக்கு பார்த்துட்டு ஜும்மனோட அம்மா அதை அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாடி என் பையனுக்கு எவ்வளோ நல்ல பையன் கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சங்குக்கு தான் அப்படியே ஜும்மனோட அம்மாவை பார்க்குறாங்க. அத்தை அப்படின்றாங்க. நான் ஒன்றும் பார்க்கல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. இந்த சைடு ஜும்மனை பார்த்துட்டு சங்குக்கோட அம்மா தான் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு அப்பாடி நல்ல பையன் என் பையனுக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஸ்மைல் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருமே ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சங்குக்கு இது ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா ஜும்மன் நல்லா வந்து ஷோல்டரில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சங்குக்கு ரப்பாடி கொடுத்துட்ருக்காரு. எல்லாருமே அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்களா. சங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சுகா தான் அப்படியே வந்துட்டே பார்த்துட்டு டைம் அப்படின்றாங்க. இப்போ டே தான் என்னடா அப்படின்றாங்க. இன்னைக்கு குக்கிங் நானா நீயா அப்படின்றாங்க. இந்த சைடு என்னைக்கு நான் குக் பண்ணியிருக்கேன் சுகா அப்படின்றாங்க. இந்த சைடு சுகா தான் பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போயிடுறாங்க. சுகாவும் டேவும் வந்து லிவிங் டுகெதரில் தான் இருப்பாங்க. டேயோட வீட்லேயும் சுகாவோட வீட்லேயும் தெரியும் 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே தான் சொல்லியிருப்பாங்க.
இப்போ ஒன் ஃபைன் டே சுமன் தான் நான் பட்டா அப்படின்றாங்க இந்த சைடு சங்குக்கு தான் போகணுமா அப்படின்றாங்க. இப்போ சுமன் தான் எப்படியோ நான் இப்போ போனோடனே ஒரு ½ என் ரூமுக்கு வந்துடுவேன், அப்புறம் என்ன அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்றாங்க. எனக்கு ஒன்று தரணுமே மறந்துட்டியா அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா இந்த என்னது அப்படின்றாங்க. என்னதா தெரியாத மாதிரி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுமனை பிடிச்சி சங்கு கிட்ட இல்லை தேடி லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ சுமன் தான் சங்குக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு தள்ளி விடுறாங்க. இப்போ சங்குக்கு தான் என்னடா அப்படின்றாங்க. என்னடா பண்ணுற இது ரோடு அப்படின்னு, இந்த ரோட்டில் நம்ம எத்தனை தடவை கிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ அம்மா அப்பாலாம் பார்த்துட்டா அப்படின்றாங்க. டேய் நம்ம லவ் பண்ணும்போது இந்த ரோட்டில் கிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இது நமக்கு என்கேஜ்மெண்ட்டே ஆகிடுச்சு, ஸோ அம்மா அப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க இந்த சைடு. அதெல்லாம் இல்லை, அம்மாவுக்கு தெரிஞ்சோ தொடப்பக்கட்டை பறந்து வரும் அப்படின்றாங்க. ஓ தொடப்பக்கட்டை பறந்து வருமா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சுமன் தான் சரி ஓகே ஒரு ½ கழிச்சு வா ஓகேவா அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கு தான் நான் வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகும்டி அப்படின்றாங்க இந்த சைடு. சுமன் தான் 1 hour என்ன கழட்டுற வேலை அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்றாங்க அந்த சைடு. சுமன் தான் சரி ஓகே சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு சுமன் தான் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சுமன் வந்து சங்கு கடை கிஸ் பண்ணிட்டு சரி நான் உள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டாங்க. இப்போ சங்குக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இப்போ சுமன் தான் உள்ளே வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு திரும்புறாங்க பாருங்கள். இந்த சைடு அவங்க அம்மா தான் டேய் அப்படின்றாங்க. இப்போ சுமன் தான் என்னம்மா ஏம்மா இப்படி பார்க்குறேன் அப்படின்றாங்க. சுமன் சொல்லுமா அப்படின்றாங்க. சங்குக்கு கிஸ் பண்ணியா அப்படின்றாங்க இந்த சைடு. சுமனுக்கு தூக்கி வாரி போடுறது இந்த சைடு அம்மா தான். அப்படி கேட்டோன்னே சுமன் தான் என்னம்மா சொல்கிறா அப்படின்றாங்க. சொல்லல சங்குக்கு கிஸ் பண்ணியா அப்படின்றாங்க. இப்போ சுமன் தான் அம்மா அப்படின்றாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, சங்குக்கு கிஸ் பண்ணியா அப்படின்றாங்க. இப்போ சுமன் தான் அப்படியே வந்து இல்லையே அப்படின்றாங்க. டேய் லூசாடா நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா கேட்குறாங்க. இப்போ சும்மா தான் அப்படின்றாங்க. டி நீங்கள் 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்களா, ஒரு கிஸ் கூட பண்ணிக்கலையா ஒன்றும் வரைக்கும் அப்படின்றாங்க சைடு. சும்மா தான் என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க. டி கிஸ் பண்ணுண்டா, எங்கேயாச்சும் டேட்டிங் போயிருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம், ஸோ டேட்டிங் போயிட்டு வந்துட்டு போகும்போது ஒரு அக்கு கிஸ்லாம் கொடுக்கணும், அதுதான் உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா தான் அம்மா அம்மா மாதிரியா பேசுகிற நீ அப்படின்றாங்க இந்த சைடு அவங்க அம்மா தான். என்னடா கிஸ் பண்ணியா இல்லையா அப்படின்றாங்க சைடு. சும்மா தான் இல்லை அப்படின்றாங்க. மக்கு 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 உங்கள் அப்பனை மாதிரியே இருக்க அப்படின்றாங்க இந்த சைடு. அம்மா ஏமா கூட்டுற அப்படின்றாங்க இந்த சைடு. ஏண்டி பிள்ளைய அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வராங்க. உங்கள் பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கான் அப்படின்றாங்க இந்த சைடு. அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அப்படியே உங்களையே உரிச்சு வச்சுருக்கான் அப்படின்றாங்க இந்த சைடு. ஏண்டி அப்படி சொல்கிற அப்படின்றாங்க. பாருங்க சங்குக்கு ஒரு கிஸ் கூட கொடுக்கல அப்படின்றாங்க இந்த சைடு. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்க அப்பா கத்துறாரு இந்த சைடு. என்னங்க அப்படின்றாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க நீ, பையன்கிட்ட பேசுகிற வார்த்தையாக இதெல்லாம் அப்படின்றாங்க. ஏங்க இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட் டேட்டிங் போகும்போது கூட நீங்கள் எனக்கு கிஸ்டே பண்ணல தானே, நான் கூட உங்கள் கூட சண்டைலாம் போட்டேனே, உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. ஐயோ வாய மூடண்டி அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா சிரிக்கிறாங்க. இப்போ என்னடா எதுக்குடா நீ இப்போ சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கிஸ் பண்ணலையாப்பா அம்மாவை ஃபஸ்ட் டேட்டு அப்படின்றாங்க இந்த சைடு. உங்கள் அப்பா சரியான மக்கு சாம்பிராணி தெரியுமா, கிஸ் பண்ணாமல் போயிட்டார், அதனால உங்கள் அப்பா கூட நான் 2 days பேசல அப்படின்றாங்க இந்த சைடு. ஓ அப்படியாம்மா அப்படின்றாங்க. ஆமாப்பா அப்படின்றாங்க. சரி நீ அதை விடு, நீ ஏன் கிஸ் பண்ணல அப்படின்றாங்க. அம்மா யூஸாம்மா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி மற்றதான் பண்ணக்கூடாது, கிஸ்லாம் பண்ணலாம் சும்மா லூசாடா நீ, ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல, பாவம் சங்குக்கு ஒரு கிஸ் பண்ணியிருக்கலாம் நீ அப்படின்றாங்க. இப்போ சுமனை பார்த்துட்டு அவங்க அம்மா அதை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சைடு. அவங்க அப்பாவா சுமன் இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு ஓகேவா, நீ எதுவும் நினச்சிக்காத, பாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் ஒரு கிஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ஏச்சி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து இழுத்துட்டு போயிடறாருன்னு சைடு. சுமன் அப்படியே சிரிச்சுட்டே மேலே போகிறாங்க. இப்போ இதே மாதிரி டேஸை ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஃபைனலி ஜீக்குக்கோட மேரேஜ் டே அன்றைக்கி சும்மன் அவ்வளோ க்யூட்டாக ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் சங்குக்கோட அம்மா, சும்மனோட சித்தி, சித்தப்பா எல்லாருமே சும்மனோட ரூமில் தான் இருக்காங்க. இப்போ சும்மனை பார்த்துட்டு அவங்க அம்மா தான் ஐயோ எங்கள் அண்ணே பட்டுரும் போல் அப்படின்னு சொல்லி சுற்றி போடுறாங்க இந்த சைடு. அத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க சைடு. சும்மனை அப்படி சிரிக்கிறாங்க.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃபைனலி என் பையனுக்கு கல்யாணம் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மனோட அம்மாவோ அவ்வளோ சோகமாக இருக்காங்க இந்த சைடு. சங்குக்கூட அம்மா தான் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போ சும்மனோட அம்மா தான் என் பையனுக்கு கல்யாணங்க அப்படின்றாங்க இந்த சைடு. அதுக்கே எங்கள் ஃபேஸை இவ்வளோ டல்லாக வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மனும் ஏம்மா இவ்வளோ ஃபேஸை டல்லாக வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. பின்ன கல்யாணம் ஆகிட்டா நீ என் வீட்டுக்கு வரமாட்டேல சுமன் அப்படின்றாங்க இந்த சைடு. சுமன் தான் அம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்றாங்க. கல்யாணம் ஆகிட்டா நீ வீட்டுக்கெலாம் வரமாட்டேல எனக்கு தான் என் பையனோட லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைட்டாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சும்மா ஆக் பண்ணிட்டு ஏமா அப்பெல்லாம் பேசுகிறேன், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சும்மா அப்படின்றாங்க அந்த சைடு. சும்மா தான் அப்படிலாம் இல்லைம்மா, நான் எப்பயும் உங்கள் கூடயே தான் இருக்கேன், நான் எப்போவுமே உங்களை வந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அம்மா மேலே தான் கோவம் இருந்தா ஓகேவா, கோவம் வச்சுக்காதண்ணா, அம்மா அவனை சாதாரணமாக தான்டா திட்டிருப்பேன், மற்றபடி கோவத்தெல்லாம் திட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நாக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ சும்மா பார்த்துட்டு அவங்க அம்மா தான் எனக்கு இந்த உலகத்துலேயே அவனை தான் சும்மா ரொம்ப பிடிக்கும், லவ் யூ அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மனும் அம்மா லவ் யூ டூமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவள் டைட்டாக் பண்ணிட்டுருக்காங்க இந்த சைடு. சும்மனோட அம்மா கண்ணெல்லாம் கலங்குது. சும்மன் தான் அம்மா ஏமா அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க இந்த சைடு. சங்குக்கூட அம்மாவா பார்க் அழாதீங்க பார்க், உங்கள் பையனை நான் ஏன் பையனை மாதிரி பார்த்துக்கிறேன் புரியுதுங்களா, என்ன உங்கள் பையன் அவன் நம்மளோட பையன் ஓகேவா, அவனை நான் பத்திரமா பார்த்துப்பேன், சங்குக்கூட நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்றாங்க இந்த சைடு. தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க இந்த சைடு. சும்மன் கண்ணெல்லாம் கலங்குது. அம்மா ஏம்மா என்ன அழ வைக்கிற அப்படின்றாங்க இந்த சைடு. சரி நீ அழாத சொல்லலாம் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அழாதானே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ சும்மன் அப்படியே டைட்டாக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படி கட் பண்ணி இந்த சைடு காமிச்சா சங்குக் தான் மச்சான் எப்படி அப்படின்றாங்க. சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சைடு சுகா சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. மச்சம் அப்படின்றாங்க. என்னடா என்னாச்சு அப்படின்றாங்க. கடைசியாக என் குள்ளச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டா அப்படின்றாங்க. சரிடா அதுக்கே இப்படி பண்ணுற, ஐயோ எத்தனை நாள் கனவு தெரியுமா அப்படின்றாங்க இந்த சைடு. புரியுது அப்படின்றாங்க. 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா இதுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து டைட்டாக் பண்ணுறாங்க சுகாவை. சுகா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி காமிச்சா ஒரு சர்ச்சோட டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகுதுடா. இந்த சைடு ஜங்குக்கா அப்படி நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப நர்வஸாக நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அப்படி பொறுமையாக திரும்பி பார்க்குறாங்க. அந்த லாஸ்ட்டில் இருந்து சும்மன் தான் நடந்து வராங்க. அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. சும்மன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இப்போ சும்மன் தான் பொறுமையாக அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி நடந்து வராங்க. இப்போ சும்மன் தான் அப்படி வந்து லைட்டாக கண்ணு தண்ணியாக வருது. இப்போ ஜங்குக் தான் அப்படி வந்து சும்மனை பார்க்குறாங்க. இப்போ சும்மன் பொறுமையாக அப்படி நிமிர்ந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் பார்க்குறாரு. என்ன செய்யணும் அழறான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காங்களா. ஜங்குக்கால அதுக்கு மேலே அந்த இடத்துல நிற்க முடியல. அவர் அப்படியே பொறுமையாக நடந்து ஜிம்மன் கிட்டே போகிறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு ஜிம்மன் அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மனோட அப்பாவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது இந்த சைடு. அங்கிள் என்னாச்சு ஏன் ஜிம்மன் அழறான் அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லைடா எங்களை பிரியிறாங்க அதனால தான் நீங்கள் பாரு ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக் தான் சொல்லுங்க மாமா அப்படின்றாங்க. 24 வருஷம் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் என் பையன் என் கூடயே இருந்தான். 24 வருஷன்றது எனக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அவனை இந்த கையில் இப்போ தான் வாங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என் பையனுக்கு கல்யாணம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மனோட அப்பா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சும்மன் நான் அப்படி கண்ணில் கையை வச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு இந்த சைடு. சங்குக்கா சும்மனோட கைட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. என் பையனை நான் அவன்கிட்ட தரேன், அவனை எப்பயும் நீ சந்தோஷமாக பார்த்துக்கோ ஓகேவா அப்படின்றாங்க. கண்டிப்பாக மாமா அப்படின்றாங்க. எப்பயும் அவனை அழ விட்டுறாரு புரியுதா. என் பையன் குழந்த மாதிரி இல்லை குழந்தையே தான். என் குழந்தைக்கு இன்றைக்கி கல்யாணம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் அவனை நினச்சி பிரியறது நினச்சி இன்னும் அழுகையாக வருது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அழுதா இப்போ அவன் அழ ஆரம்பிப்பான். ஆல்ரெடி கொஞ்சம் அழுதுட்டு தான் இருக்கான். நான் அழுதனா அவன் அழ ஆரம்பிப்பான். எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது சங்குக்கா அப்படின்றாங்க சைடு. சங்குக்கு தான் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்றாங்க. நான் சொன்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. எனக்கு தெரியும்டா, எனக்கு நல்லா தெரியும் நீ அவனை ரொம்ப நல்லா பார்த்துருப்பேன்ட்டு. சரியா, என் பையனை எப்பயும் நீ விட்டுறாத புரியுதா, என் பையனும் நீ எப்பயும் விட்டுற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு
அவனை எப்பயும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவனோட அப்பா தான் அப்படியே சிவன் பக்கம் திரும்புகிறாங்க. சிவனா அப்படி கண்ணில் கையை வச்சுட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இந்த சைடு சங்குக்கு பார்த்துட்டு சிவனோட அப்பா தான் அப்படியே சிவன் பக்கம் திரும்பி சிவன் அப்படின்றாங்க. இப்போ சிவன் தான் அப்பா நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு சிவன் என் மேலே தான் போகும். அப்பா அப்படிலாம் இல்லை, நீங்கள் பேசுங்கன்னா இன்னும் அழ ஆரம்பிச்சிருவேன், ப்ளீஸ் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு அவங்க அப்பாவா சும்மன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மனை பார்த்துட்டு பாரு அப்படின்றாங்க. இப்போ சும்மனை அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஏன்டா அழற, நான் உங்க கூடயே தான் இருக்கேன் புரியுதா, அப்பா எப்பயும் உங்க கூடவே இருப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு சும்மன் கண்ணெலாம் திரும்ப கலங்குது. இப்போ சும்மன் தான் அப்படியே கண்ணில் கை வச்சுக்கிறாங்க. இப்போ சங்குக்கும் அப்படியே வந்து அழாதீங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஓகே சங்கு என் பையனை அவங்ககிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அப்பாவும் அப்படியே வந்து அவன் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து அவர் போயிடுறாரு. இந்த சைடு சங்குக்கு தான் சும்மனோட கையை கேட்குறாங்க. இப்போ சும்மனா ஒரு கையை கொடுக்குறாரு. இப்போ சும்மன் தான் அப்படி டைட்டாக சங்கோட கை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சங்குக்கு தான் கொல்லச்சி அப்படின்றாங்க. இப்போ சும்மன் தான் அப்படின்றாங்க. நான் உன்னை எப்பயும் பத்திரமா பார்த்துப்பேன் புரியுதா அப்படின்றாங்க. சைடு சுமந்தா அப்படின்றாங்க. அழாத அப்படின்றாங்க. இந்த சைடு சுமந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்குக்கு அப்படி பொறுமையாக சும்மனை ஸ்டீச்சுக்கு கூட்டு போகிறாங்க. இந்த சைடு சங்குக்கு வந்து அப்படியே வந்து எப்படி இருக்குன்னா சும்மன் அலறது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு சும்மனோட அப்பா வந்து சும்மனோட அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த தண்ணியாக வந்துட்டு இருக்கு. சும்மனோட அம்மாவும் அப்படியே வந்து நான் அழுதா அவர் இன்னும் அழுவாருன்னு சொல்லிட்டு அவங்க அழாமல் கண்ட்ரோலில் இருக்காங்க. இந்த சைடு சங்குக்கோட அம்மா சங்குக்கோட அப்பா எல்லாருமே கை தட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே இருந்து நின்று கை தட்டிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சங்குக்கு வந்து சும்மனோட கையை பிடிச்சி பொறுமையாக கூப்பிட்டு வராங்க. இப்போ சும்மனும் சங்குக்கும் தான் அப்படியே அந்த ஃபாதர் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ அந்த ஃபாதர் தான் எல்லாரும் வந்தாச்சா அப்படின்றாங்க. எல்லாரும் வந்தாச்சு அப்படின்றாங்க. ஓகே சியான் சங்குகாயனி பார்க் சிம்மனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்றாங்க. இந்த சைடு சங்குக் தான் அப்படியே வந்து சிம்மனை பார்த்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ சிம்மனை பார்த்துட்டு பார்க் சிம்மனாகினி ஜியான் சங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சும்மன் தான் அப்படி சங்குக்கு வந்து பார்க்குறாங்க. சங்குக்கு சும்மனை பார்க்குறாங்க. இப்போ சும்மன் தான் சம்மதம் அப்படின்றாங்க. இப்போ அந்த ஃபாதர் தான் என்னது கேட்கல அப்படின்றாங்க. சம்மதம் அப்படின்றாங்க. இல்லை அவங்க கொஞ்சம் அழுதாங்க, அதனால வாய்ஸ் கொஞ்சம் வந்து போயிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ அந்த ஃபாதரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே எங்கே இருக்க எல்லாருக்கும் சம்மதமா அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ சும்மா தான் அப்படியே வந்து பார்க்குறாங்க. தான் ஒரு கையில் ரிங்கை கொடுக்குறாங்க. பூட்டை விடுறா அப்படின்ற மாதிரி. இந்த சைடு சிவா வந்து சங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ தான் அப்படியே சும்மா நான் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சும்மன் அப்படின்றாங்க. இப்போ சும்மானும் அப்படியே வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை டைட்டாக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சி ரொம்ப லக்கி அப்படின்றாங்க. இந்த சைடு டேவும் லூசு அதை நான் சொல்லணும் ஓகேவா, நம்ம எப்படியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நடி டைட்டாக் பண்ணிட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றாங்க. இப்போ சும்மனும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு சங்குக்கு தான் அப்படி சும்மனோட கையை கேட்குறாங்க. இப்போ சும்மனும் கையை குடிக்கிறாங்க பாருங்க. சங்குக்கு முட்டி போட்டு சும்மனுக்கு வந்து அந்த ரிங்கை மாற்றுறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. சும்மனோட அப்பா அம்மாலாம் அழுதுகிட்டே கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சும்மன் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சங்குக்கு வந்து அவர் கையை கொடுக்குறாங்க. சும்மன் அப்படி ரிங்கை போட்டு விடுறாங்க. இப்போ அந்த ஃபாதர் தான் கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியான் அப்படின்றாங்க. இது சைடு சும்மனோட ஸ்மைல் பண்ணுறாங்க. அண்ட் ஜியான் அண்ட் பார்க் ஃபேமிலி அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓகே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ சும்மனும் சங்குக்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து சங்கு பொறுமையாக சும்மன் கிட்ட வந்து சும்மனோட ஹிட்டு பிடிச்சி அப்படியே ஒரு லிப்ஸை கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக எல்லாருமே கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு சும்மன் சங்குக்கு ரொம்ப க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. சுகாட்டி எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக கிளாப் பண்ணிகிட்டு இருக்காங்க.
2 பேரும் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. ரொம்ப நாளாக இதுக்கு மேலே முடியல. இப்போ அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ சங்குக் தான் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜிம்மனோட ஹெட்டை வந்து லைட்டாக ரப் பண்ணி கொடுத்தது. ஜிம்மனோட ஃபேஸை கப் பண்ணி எதுக்குடா அழற, நான் கூட தானே இருக்கேன் அப்படின்றாங்க சைடு. சும்மா இருந்தால் அப்படியே டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு எப்பயும் ஒன்று விட்டு போயிடாதடா அப்படின்றாங்க இந்த சைடு. சங்குக் தான் கண்டிப்பாக எப்பயும் ஒன்று விட்டு போக மாட்டேன், புரியுதா, நான் எப்பயும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு நான் எப்பயும் போக மாட்டேன், என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு நான் கூட சண்டை போடுவேன், ஆனால் அதுவும் ஒரு லவ் தான் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா அப்படின்றாங்க. ஓகே லவ் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா லவ் யூ டூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்றாங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே அவ்வளோ ஹாப்பி, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. சும்மன் ஜங்குக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். சும்மன் வந்து டீயர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஜங்குக்கு அந்த டீயர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு சரி அழாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சிம்மனும் ஜங்குக்கு தான் அப்படியே வந்து ஜங்குக்கோட அம்மா கிட்டே போகிறாங்க. ஜங்குக்கோட அம்மாவா அப்படியே ஓடி போய் சிம்மனை ஹக் பண்ணிட்டு சிம்மன் நீ என்னுடைய மருமகன் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜிம்மனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு திரும்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அப்பாவும் ஜங்குக்கை வந்து தட்டி கொடுத்துட்டு டேய் கல்யாணம் பண்ணிட்ட, இனி உன் சேட்டையெல்லாம் அடக்கிக்கோ அப்படின்றாங்க. இந்த சைடு என்னப்பா அப்படின்றாங்க. இங்கே பாரு, ஊருக்கே பொறுப்பாக இருந்தாலும் வீட்டில் தொடப்ப கட்டு தான், புரியுதா, உனக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுன்ட்டு. ஆனால் உங்கள் அம்மா ஒரு முறிச்ச சைலண்ட் ஆகிட்டல, அந்த மாதிரி தான் இனிமேல் ஜிம்மன் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்றாங்க. என்னப்பா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உண்மைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு சங்குக்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்றாங்க. அப்படி இல்லைனா அப்படின்றாங்க. சோத்திர விஷம் தான் என்ன ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பசிக்கிறாங்க. இப்போ ஜிம்மனும் சிரிச்சுட்டு கண்டிப்பாக அத்தை அப்படின்றாங்க. இப்போ சங்குக்கா குளிச்சு சும்மா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து இந்த சைடு பார்க்குறாங்க. ஜிம்மனோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. இப்போ ஜிம்மனோட அம்மா தான் அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு கை நீட்டுறாங்க. இப்போ ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம்மனோட அம்மாவும் அப்படியே வந்து ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு ஜிம்மனோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மனும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அம்மாவும் ஐ லவ் யூ ஜிம்மனா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அப்பாவா அப்படியே வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. என்ன அங்கிள் நீங்களாம் தானே சொல்ல போகிறீங்க, பொண்டாட்டிக்கிட்டு நல்லபடியாக நடந்துக்கணும் கரெக்டாக அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனோட அப்பா தான் கண்டுபிடிச்சிட்டியா ஜங்குக், ஆமாம் பொண்டாட்டிக்கிட்ட சத்தம் இல்லை, அவள் பேரை கூட சத்தமாக சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. இந்த சைடு அப்படி சொன்னால் அப்படின்றாங்க. வீட்டுக்கு வெளியே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மனோட அம்மா சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக்கா அத்தை அப்படின்றாங்க. சும்மா ஜங்கு அவன் ஏதாவது ஒன்று பண்ணானா சொல்லு, அத்தை பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மானும் அப்படி வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு என்னம்மா அப்படின்றாங்க. கண்டிப்பாடா நீ மட்டும் அவன் ஏதாவது பண்ண தெரிஞ்சதோ அப்படியே முன்ன அப்படின்றாங்க. அம்மா அப்படின்றாங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன் ஜங்குக்கா தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் இப்படி ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிம்மனுக்கும் ஜங்குக்கும் ஒருத்தராக வந்து அங்கே இருக்க கெஸ்ட்டு எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஜிம்மனோட அம்மா ஜிம்மன் பக்கத்தில் தான் நின்றுருக்காங்க. இப்போ ஜிம்மனோட அம்மா தான் ஜிம்மன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னம்மா அப்படின்றாங்க. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்ப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் என்னம்மா அப்படின்றாங்க. இதுக்கு மேலே அப்படின்றாங்க. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே உன் புருஷனை கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா இருந்தால் ரூம் கதவை சாத்திட்டு படு, புரியுதா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. ரூம் டோரை நல்லா லாக் பண்ணிட்டு படு, யாராவது என்ன மாதிரி வந்து பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மாவும் ஸ்மைல் பண்ணிட்டு இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எடுத்து விட்டு போயிடுறாங்க. இந்த சைடு ஜிம்மனா அப்படியே ஷாக்காக வந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க. இந்த சைடு சங்குத்தாங்க. குளிச்சி அப்படின்ட்டாங்க. ஜிம்மனா அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்றாங்க. எங்கள் அம்மா அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க. இதுக்கு மேலே உன் புருஷனை கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறது அந்த ரூம் டோரை லாக் பண்ணிட்டு படுனாங்க அப்படின்றாங்க. இந்த சைடு தங்குக்கு தாண்டி ஜிம்மனை பார்த்து அப்போ உங்கள் அம்மாவுக்கு நம்ம லவ் பண்ணுறது தெரியுமாடி அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மா தான் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு கண்டிப்பாக தெரியும், அதான் இதை சொல்லிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படியே வந்து சைலண்ட்டாக நிற்கிறாங்க. ஜங்குக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மனோட அப்பா தான் ஜிம்மன் பார்த்து ஜிம்மன் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மன் தான் என்னப்பா அப்படின்றாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் என்னதுப்பா அப்படின்றாங்க.
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம் அப்படின்றாங்க. 2 பேரும் பக்கத்து தெருவில் நின்று ரகசியமாக பேசிட்டு லவ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, உங்கள் வீட்லேயே நீங்கள் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மனுக்கு இந்த சைடு ஷாக்கு தாங்கவே முடியல. அவருக்கு ஒரு ஷாக்காக வந்துட்டுருக்கு. இப்போ ஜிம்மன் தான் சங்கு கூட கையை டைட்டாக பிடிக்கிறாங்க. இப்போ சங்குக்கு தான் என்னாச்சு அப்படின்றாங்க இந்த சைடு. மாப்பிள்ள நீங்கள் ஜிம்மனை பார்த்துக்கோங்க, இது எனக்கு ஒர்க் வந்துச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டு இந்த சைடு. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்றாங்க. எங்கள் அப்பா ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? இதுக்கு மேலே ரெண்டு பேரும் அப்படின்றாங்க. இதுக்கு மேலே பக்கத்து தெருவில் வந்து 2 பேரும் ரகசியமாக லவ் பண்ண தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்றாங்க. உன் அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்றாங்க இந்த சைடு. ஜிம்மன் தான் எனக்கு பிறகு தெரியும், 2 பேரும் எப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் தான் அம்மா அப்படின்றாங்க சைடு. அம்மா தான் என்னடா அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க இந்த சைடு. என்னடா சொல்லணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் பண்ணுறது தெரியுமா அப்படின்றாங்க இந்த சைடு. அவங்க அம்மா தான் தெரியுமே அப்படின்றாங்க. ஆனால் எப்படி அப்படின்றாங்க. ஒரு நாள் நீ நைட்டு என் கூட சண்டை போட்டு போய் தூங்கிட்டியா, சாப்பிடலையா? சரி சாப்பாடு குழந்தைக்கு கொடுக்கலான்னு வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேரும் நல்லா வசதியாக கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. சரி ஓகே, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோம், சைலண்ட்டாக வெளியே வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் அம்மா அப்படின்றாங்க. சொல்லுடா அப்படின்றாங்க. உங்களுக்கு இப்போ இந்த விஷயம் தெரியும்? ஒரு 1.5 years இருக்கும்டா அப்படின்றாங்க இந்த சைடு. அப்பயே தெரியுமா? தெரியும் அப்படின்றாங்க. ஏம்மா என்கிட்ட சொல்லலை அப்படின்றாங்க. ஜிம்மன் நீ லவ் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க இந்த சைடு. தெரியும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவங்க அப்பா வராரு. இப்போ ஜிம்மன் தான் அப்பா அப்படின்றாங்க. ஆமாடா, ஒன்று லவ் பண்ணுறீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் போய் லவ் பண்ணால, பக்கத்து தெருவிலே நின்று குசுன்னு பேசினா அந்த சைடு கடைக்கு வரவங்க யாரும் உங்களை பார்க்கவே மாட்டாங்களா? அது ஏரியா ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, யாரும் பார்த்து வந்து கூடவா சொல்ல மாட்டாங்க. சும்மா அன்றைக்கி உங்கள் அம்மா ஷாப்பிங் அனுப்பலாம்லேன்னு போய் பார்த்தா சார் நீங்கள் அப்புறம் என் ஜங்குக்கு மாப்பிள்ளை 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் கிஸ் கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா அப்பா அப்படின்றாங்க. அன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்றாங்க. எப்போ பார்த்தீங்க அப்படின்றாங்க. ஒரு 1 yearக்கு முன்னாடி அப்படின்றாங்க. 1 year அப்படின்றாங்க. ஆமாடா அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் அப்பயே சொல்லலாம் அப்படின்றாங்க. மேன் நீ லவ் பண்ணுறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறதுல எங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதா அப்படின்றாங்க இந்த சைடு. சும்மா என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம்ல, முதலே சொல்லியிருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டேன் 2 வருஷம் அப்படின்றாங்க இந்த சைடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு சும்மா தான் அப்படியே 2 பேரும் அக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவாக கிடச்சதுக்கு அப்படின்றாங்க. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், என் பையனோட ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டைட்டாக அக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயும் முடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறேன். பாய்.